வணக்கம். இந்த வீடியோல நம்ம எப்படி வந்து ஒரு Office 365ல ஐடென்டிட்டி அண்ட் ஆத்தென்டிகேஷன் சொல்யூஷன எப்படி பிளான் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஆம், ஸோ Office 365 ஐடென்டிட்டி மாடல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 டைப் ஆஃப் ஐடென்டிட்டி மாடல்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, கிளவுட் ஐடென்டிட்டி. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹைபிரிட் ஐடென்டிட்டி. கிளவுட் ஐடென்டிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுடைய யூசர் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே Azure ADல மட்டும் தான் இருக்கும். ஸோ ஆத்தென்டிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆத்தென்டிகேஷன், யூசர் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கிளவுட்லயே நடக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கிளவுட் ஐடென்டிட்டி. செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைபிரிட் ஐடென்டிட்டி. ஹைபிரிட் ஐடென்டிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, Azure ADக்கு உங்களுடைய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க சிங்க்ரனைஸ் பண்ணுவீங்க. ஆ ஆத்தென்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எய்தர் கிளவுட்ல நடக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, உங்களுடைய ஆன் ப்ரமைஸ் ஆக்டிவ் டைரக்டரில நடக்கலாம். ஸோ 2 விதமான ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஐடென்டிட்டி. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் ஐடென்டிட்டி, இன்னொன்னு வந்து ஹைபிரிட் ஐடென்டிட்டி. இத வந்து ஃபெடரேட்டட் ஐடென்டிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கிளவுட் ஐடென்டிட்டில நம்ம ஆத்தென்டிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரே இதுதான். டைரக்ட்டா Azure ADல மட்டும் தான் ஆத்தென்டிகேட் ஆகும். இந்த ஹைபிரிட் ஐடென்டிட்டில வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமான ஆத்தென்டிகேஷன் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாஸ்வேர்ட் ஹேஷ் சிங்க்ரனைசேஷன். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆன் ப்ரமைஸ் ஆக்டிவ் டைரக்டரிலேருந்து அக்கவுண்ட்ஸ சிங்க் பண்ணும்போது பாஸ்வேர்டையும் சேர்த்தே சிங்க்ரனைஸ் பண்ணுவோம். பாஸ்வேர்டுன்றது பார்த்தீங்கன்னா, டைரக்ட் பாஸ்வேர்டு கிடையாது. பிளெயின் டெக்ஸ்ட் பாஸ்வேர்டு கிடையாது. பாஸ்வேர்ட் ஹேஷோட ஹேஷ் வேல்யூ வந்து சிங்க்ரனைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இத யாரும் பிரேக் பண்ணவும் முடியாது. ஸோ பாஸ்வேர்ட் ஹேஷ சிங்க்ரனைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்க ஆன் ப்ரமிஸ் என்வைரன்மென்ட்லயும் Azure ஆக்டிவ் டைரக்டரிலயும் ஒரே பாஸ்வேர்டு தான் இருக்க போகுது. ஏன்னா பாஸ்வேர்ட் சிங்க்ரனைசேஷன் நடந்துட்டு இருக்கு. நீங்க எப்ப பாஸ்வேர்ட சேஞ்ச் பண்ணீங்கனாலும், அடுத்த 30 செகண்ட்ஸ்ல அந்த பாஸ்வேர்ட் வந்து Azure ADக்கு ரெப்ளிகேட் ஆயிரும். ஏன்னா ஃப்ரீக்வென்ட்டா நடந்துட்டே இருக்கும். ஸோ இந்த மாரி இருக்கறனால, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, Azure ADல ஆத்தென்டிகேஷன் மாடல வந்து மேனேஜ்டு ஆத்தென்டிகேஷனா மாத்திரலாம். ஃபெடரேட்டட் ஆத்தென்டிகேஷனுக்கு பதிலா மேனேஜ்டா மாத்திட்டீங்க அப்படின்னா, Azure ரிசோர்ஸ ஃபார் எக்ஸாம்பிள் Office 365 அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது ஆக்சஸ் பண்றாங்க அப்படின்னா, ஆத்தென்டிகேஷன் வந்து Azureலயே நடக்கும். நீங்க ஈவன் தோ ஹைபிரிட் ஐடென்டிட்டி ஆர் ஃபெடரேட்டட் ஐடென்டிட்டில இருந்தாலும், உங்களோட யூசர் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுடைய ஆன் ப்ரமைஸ் ஆக்டிவ் டைரக்டரில நடந்துட்டே இருந்தாலுமே, நீங்க இந்த ஆத்தென்டிகேஷன் மாடல மேனேஜ்டு ஆத்தென்டிகேஷனா செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, வித் பாஸ்வேர்ட் ஹேஷ் சிங்க்ரனைசேஷன் எனேபிள் ஆயிருந்துச்சு அப்படின்னா, ஆத்தென்டிகேஷன் வந்து ஸ்ட்ரெய்ட் அவே வந்து Azure ADலயே நடக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்ட் ஹேஷ் சிங்க்ரனைசேஷன் ஆத்தென்டிகேஷன். செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ் த்ரூ ஆத்தென்டிகேஷன். பாஸ் த்ரூ ஆத்தென்டிகேஷன் எப்படின்னா, யூசர் நேம் அண்ட் த பாஸ்வேர்ட வந்து Azureயே வாங்கும். ஆனா Azureல வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்ட் சிங்க்ரனைஸ் ஆயிருக்காது. என்ன பண்ணும் அப்படின்னா, Azure வந்து ஒரு ஏஜென்ட் மூலியமா உங்களுடைய ஆன் ப்ரமிஸ் ஆக்டிவ் டைரக்டரிய ரீச் பண்ணி, பாஸ்வேர்ட் என்டர் பண்ண பாஸ்வேர்ட் கரெக்ட்டா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு, கரெக்ட்டான பாஸ்வேர்ட் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு Azureயே வந்து ஆத்தென்டிகேட் பண்ண சொல்லும். ஸோ இந்த கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாஸ்வேர்ட வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா, Azure AD. பட் பாஸ்வேர்ட் வேலிடேட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஆன் ப்ரமிஸ் ஆக்டிவ் டைரக்டரி. 3வது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெடரேட்டட் ஆத்தென்டிகேஷன். நெறைய என்டர்பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெடரேட்டட் ஆத்தென்டிகேஷன்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. சில என்டர்பிரைஸ் கூட வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபெடரேட்டட் ஆத்தென்டிகேஷன்லேருந்து எதுக்கு இது தேவையில்லாத ஒரு இதுன்னு சொல்லிட்டு, எய்தர் மேனேஜ்டு ஆத்தென்டிகேஷன் அப்படி இல்லன்னா, மேனேஜ்டு ஆத்தென்டிகேஷன்ல பாஸ்வேர்ட் ஹேஷிங் ஆர் PTAக்கே போறாங்க. ஏன்னா, இந்த இன்ஃப்ரா மேனேஜ் பண்றதுக்கு நெறைய காஸ்ட் ஆகும். ஸோ ஃபெடரேட் ஆத்தென்டிகேஷன்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ADFS சர்வர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ எந்த ஒரு ரெக்வெஸ்ட் உங்களுடைய ஆன் ப்ரமிஸ் உங்களோட Office 365 ரிசோர்ஸ்க்கு வந்தாலும், அங்க வந்து நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, ஃபெடரேட்டட் ஆத்தென்டிகேஷன் எனேபிள் பண்ணியிருப்பீங்க. ஸோ எந்த ஒரு ரெக்வெஸ்ட் வந்தாலும், Azure வந்து உங்களுடைய ஆன் ப்ரமிஸ் ADFS இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ரீடைரக்ட் பண்ணிவிடும். ஸோ ADFS வந்து உங்க ADயோட போயிட்டு நீங்க குடுக்குற கிரெடென்ஷியல வேலிடேட் பண்ணிட்டு, சக்சஸ்ஃபுல்லான ஆத்தென்டிகேஷன் அப்படின்னா, அந்த டீட்டெயில்ஸ யூசருக்கு குடுக்கும்.
யூசர் கொண்டு போயிட்டு திருப்பியும் வந்து அஷ்யூர் ஐடிட்ட குடுப்போம். அஷ்யூர் ஐடி வந்து வேலிடேட் பண்ணி யூசருக்கு வந்து ஆக்சஸ் குடுக்கும். ஸோ இதோடைய ஃபுல் ஃப்ளோ வந்து நம்ம எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து 3 விதமான ஆத்தென்டிகேஷன் ஆப்ஷன் சொன்னேன். நீங்க எங்க போய் மாத்த முடியும் அப்படின்னா, நீங்க அஷ்யூர் ஐடி போர்ட்டலுக்கு வந்தீங்க அப்படின்னா, அஷ்யூர் ஐடி கனெக்ட்ல வந்தீங்க அப்படின்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் பாஸ்வேர்ட் ஹேஷிங் நான் இப்போ இதுவரை வந்து அஷ்யூர் ஐடி கனெக்ட் இன்ஸ்டால் பண்ணல. அஷ்யூர் ஐடி கனெக்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் ஹேஷிங் கனெக்ஷன் எனேபிள் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்ட் ஹேஷிங் எனேபிள்டுன்ட்டு வரும். ஸோ இது எனேபிள் பண்ணதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், ஒரே ஒரு கமாண்ட் ரன் பண்ணி, இத வந்து மேனேஜ்டு டொமைனா மாத்திரலாம். மேனேஜ்டு டொமைனா மாத்துனீங்க அப்படின்னா, எல்லா ஆத்தென்டிகேஷனும் இங்கேருந்தே நடக்கும். அதுக்கப்புறம் யூசர் சைன் இன்ஸ் கீழ பார்த்தீங்கன்னா, 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெடரேஷன், ஏடிஎஃப்எஸ் ஆத்தென்டிகேஷன். நீங்க கான்ஃபிகர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இது எனேபிள்டுன்னு காமிக்கும். சீம்லெஸ் எஸ்எஸ்ஓ. 3வது வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ் த்ரூ ஆத்தென்டிகேஷன். ஸோ இப்போ இந்த நம்ம பார்த்த ஆத்தென்டிகேஷன்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பாஸ்வேர்ட் ஹேஷ் சின்க்ரோனைசேஷன் பார்க்குறோம். இதில பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய ஆஃபீஸ் 365 ரிசோர்ஸஸ் எல்லாமே இங்க இருக்குது. அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே. இது வந்து அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஆன் ப்ரெமிஸ் என்வைரன்மென்ட். இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் உள்ள கிளவுட் சர்வீசஸ். இது வந்து என்னோட ஆன் ப்ரெமிஸ் என்வைரன்மென்ட். என்னோட ஆன் ப்ரெமிஸ் என்வைரன்மென்ட்ல ஒரு ஆக்டிவ் டைரக்டரி இருக்கு. அஷ்யூர் ஏடி கனெக்ட் இருக்கு. இந்த அஷ்யூர் ஏடி கனெக்ட் வந்து யூசருடைய ஐடென்டிட்டிஸ் வித் பாஸ்வேர்ட் ஹேஷ வந்து இங்க அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரிக்கு சிங்க் பண்ணுது. இப்போ இன்டர்நெட்லேருந்து ஒரு யூசர் வந்து ஒரு ஆஃபீஸ் 365 அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ எடுத்த உடனே வந்து என்ன பண்ணும், ஆஃபீஸ் 365 போர்ட்டலுக்கு போய் அக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ யூசர் நேம் அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆத்தென்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, மேனேஜ்டு டொமைன் இருக்கும். ஸோ மேனேஜ்டு டொமைன் அப்படின்னா, இங் இந்த இடத்துல இருக்கிற யூசருடைய யூசர் அக்கவுண்ட் அண்ட் பாஸ்வேர்டு வந்து இங்கேயும் இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ மேனேஜ்டு ஆத்தென்டிகேஷன் நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வந்து டைரெக்டாக அஷ்யூர் ஐடியே வாங்கி வேலிடேட் பண்ணிவிட்டு, பாஸ்வேர்ட் கரெக்ட் அப்படின்னா, யூசருக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்கும். யூசரால் அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்ட் ஹேஷிங் அப்ளிகேஷன். ரொம்ப சிம்பிளான ஆத்தென்டிகேஷன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ் த்ரூ ஆத்தென்டிகேஷன். இந்த பாஸ் த்ரூ ஆத்தென்டிகேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சேம் டயக்ராம் தான். இந்த பக்கம் இருக்கிற என்விரான்மெண்ட் வந்து என்னுடைய கிளவுட் என்விரான்மெண்ட். இது வந்து ஆன் ப்ரெமிஸ் என்விரான்மெண்ட். ஸோ ஆஃபீஸ் 365 சர்வீசஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி. இங்கே என்னுடைய ஏடி இருக்குது. ஏடி கனெக்டில் பாஸ்வேர்ட் சிங்க்ரனைஸ் ஆகாது. வெறும் யூசர் அக்கௌண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸ் மட்டும் தான் சிங்க் ஆகுது அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி. இங்கே அடிஷ்னலாக நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, ஆத்தென்டிகேஷன் ஏஜென்ட்ஸ், பாஸ் த்ரூ ஆத்தென்டிகேஷன் ஏஜென்ட்ஸை வந்து என் நம்பர் ஆஃப் சர்வர்ஸில் நான் வந்து டெப்ளாய் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கேஸில் ஒரு யூசர் வந்து ஏதோ ஒரு அப்ளிகேஷனை சைன்இன் பண்ணுறதுக்கு போகிறாங்க அப்படின்னா, அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரிக்கு வரும். அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை யூசர்கிட்டேருந்து வாங்கிக்கும். வாங்கிட்டு அஷ்யூர் ஐடி வந்து இந்த ஆத்தென்டிகேஷன் ஏஜென்ட்ஸ் மூலயமா, பாஸ் த்ரூ ஆத்தென்டிகேஷன் ஏஜென்ட்ஸ் மூலயமா ஏடியை ரீச் பண்ணி யூசர் என்டர் பண்ண கிரெடென்ஷியல்ஸ் வேலிட் இல்லையா அப்படின்ற வேலிடேஷன் அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரியில் நடக்கும். ஒன்ஸ் த வேலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா, இந்த கிரெடென்ஷியல் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அஷ்யூர் ஐடிக்கு இன்ஃபர்மேஷன் போகும். ஏடி வந்து யூசருடைய ஆத்தென்டிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு யூசருக்கு வந்து ஆக்சஸ் டோக்கன் அண்ட் ரிஃப்ரெஷ் டோக்கன் கொடுப்பாங்க. யூசர் வந்து என்ன பண்ணுவோம், ஆக்சஸ் டோக்கனை கொண்டு போய் அப்ளிகேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் ஆக்சஸ் அலோட் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ் த்ரூ ஆத்தென்டிகேஷன். இதை நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ணுவோம் அப்படின்னா, வந்தீங்க அப்படின்னா பாஸ் த்ரூ ஆத்தென்டிகேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஆத்தென்டிகேஷன் ஏஜென்ட்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இங்கே ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெனண்ட்டுக்கு நீங்கள் 40 பாஸ் த்ரூ ஆத்தென்டிகேஷன் ஏஜென்ட்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஏஜென்ட்ஸை 40 டிஃப்ரெண்ட் சர்வர்ஸில் வந்து இது பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த பாஸ் த்ரூ ஆத்தென்டிகேஷன் ஆப்ஷனை வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணலாம்.
இதில நீங்க என்ன ஒரு டிஃபரன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட வந்து அஷ்யூர் ஐடி வாங்கிக்கும். ஆனா வேலிடேட் பண்ண முடியாது. அந்த கிரெடென்ஷியல் அப்படியே வந்து ஆத்தென்டிகேஷன் ஏஜென்ட்ஸ்க்கு அனுப்பி, ஏஜென்ட்ஸ் வந்து ஆக்டிவ் டைரக்டரியோட வேலிடேட் பண்ணி, அந்த ரெஸ்பான்ஸ அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரிக்கு குடுக்கும். சக்சஸ்ஃபுல் ஆத்தென்டிகேஷன்னா யூசர் கேன் அலோவ். அ சக்சஸ்ஃபுல் ஆத்தென்டிகேஷன் இல்ல அப்படின்னா, யூசருக்கு டினை போயிரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ் த்ரூ ஆத்தென்டிகேஷன். 3வதா இருக்கிற ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபெடரேட்டட் ஆத்தென்டிகேஷன். ஸோ இந்த ஃபெடரேட்டட் ஆத்தென்டிகேஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சேம் தான். இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய கிளவுட் என்வைரன்மென்ட் இருக்கு. என்னுடைய டிஎம்சி ஜோன் இருக்கு. பெரிமீட்டர் நெட்வொர்க். அப்புறம் என்னுடைய ஆன் ப்ரெமிஸ் என்வைரன்மென்ட். ஸோ என்னோட ஆன் ப்ரெமிஸ் என்வைரன்மென்ட்ல ஆக்டிவ் டைரக்டரி இருக்கு. ஏடி கனெக்ட் இருக்கு. ஏடி கனெக்ட் வந்து ஐடென்டிட்டீஸ மட்டும் அஷ்யூர் ஐடிக்கு சிங்க் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் ஃபெடரேஷன் சர்வர்ஸ் இருக்கு. ஏடிஎஃப்எஸ் சர்வர் இருக்கு. ஏடிஎஃப்எஸ் ப்ராக்ஸி இருக்கு. ஸோ இப்ப வந்து ஆத்தென்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெடரேஷன் ஆப்ஷன் எனேபிள்ட். நம்ம கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் ஃபெடரேஷன் எனேபிள்டுன்னு சொல்லிட்டு வந்துரும். ஸோ ஃபெடரேஷன் எனேபிள்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஏடிஎஃப்எஸ் சர்வர்ஸ் குடுக்குற டோக்கன அஷ்யூர் ஐடி அக்செப்ட் பண்ணு அப்படின்ற கான்ஃபிகரேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏடிஎஃப்எஸ் ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணும்போது நடக்கும். ஸோ இங்கேருந்து ஒரு செக்யூரிட்டி டோக்கன் குடுக்கும்போது, அந்த செக்யூரிட்டி டோக்கன அஷ்யூர் ஐடி அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ ஒண்ணு ஆத்தென்டிகேஷன் ஃப்ளோ பார்க்கலாம். ஸோ இப்போ யூசர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு portal.office.com ஏதோ அக்சஸ் பண்றாங்க அப்படின்னா, அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரிக்கு போவும். அஷ்யூர் ஐடி ஆக்டிவ் டைரக்டரி போனதுக்கப்புறம் யூசர் நேம் ப்ராம்ப்ட் பண்ணும். யூசர் என்டர் பண்ண யூசர் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் abc@xyz.com அப்படின்னு குடுத்தாங்க அப்படின்னா, xyz.com ஃபெடரேட்டட் டொமைனா இருக்கும். ஸோ இது ஃபெடரேட்டட் டொமைன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் யூசர வந்து என்ன பண்ணும், ரீடைரக்ட் பண்ணும். அ எங்க போயிட்டு நீ போய் ஏடிஎஃப்எஸ் டோக்கன் வாங்கிட்டு வரணுன்ற டீட்டெயில்ஸ் வர எல்லாத்தையும் ரீடைரக்ஷன் யூஆர்எல்ல இருக்கும். ஸோ யூசர் வந்து அத எடுத்துட்டு போயிட்டு இந்த ஏடிஎஃப்எஸ் ப்ராக்ஸி வழியா ஏடிஎஃப்எஸ் சர்வர ரீச் பண்ணுவாங்க. ஸோ ஏடிஎஃப்எஸ் சர்வர் வந்து என்ன பண்ணும், அகைன் யூசர் நேமையும், பாஸ்வேர்டையும் கேட்கும். ஸோ யூசர் என்டர் பண்ற யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட ஏடியோட வேலிடேட் பண்ணிட்டு, சக்சஸ்ஃபுல் வேலிடேஷன் அப்படின்னா, யூசருக்கு ரெஸ்பான்ஸ் போகும். யூசருக்குடைய ரெஸ்பான்ஸ் போகும்போது என்ன பண்ணும், ஏடிஎஃப்எஸ் வந்து ஒரு செக்யூரிட்டி டோக்கன் குடுக்கும். செக்யூரிட்டி டோக்கன் வித் அந்த யூசருடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்க போகும். ஸோ இப்போ இந்த யூசர் வந்து என்ன பண்ணுவோம், அந்த செக்யூரிட்டி டோக்கனை அஷ்யூர் ஐடிக்கு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அஷ்யூர் ஐடிக்கு ப்ரெசென்ட் பண்ணும்போது, அஷ்யூர் ஐடியும் இந்த ஏடிஎஃப்எஸ் சர்வரும் ஆல்ரெடி ட்ரஸ்டட்னால, ஓகே கரெக்டான ஒரு ஆத்தென்டிகேஷன்ல தான் வந்து யூசர் வச்சு செக்யூரிட்டி டோக்கன் குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு, அந்த வேலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகி, யூசருக்கு வந்து ஒரு ஆக்சஸ் டோக்கனும், ரிஃப்ரெஷ் டோக்கனும் வந்து யூசருக்கு கிடைக்கும். அஷ்யூர் ஐடி கொடுக்கும். யூசருடைய மெஷின்லேருந்து யூசர் வந்து ஆக்சஸ் டோக்கனை அந்த அப்ளிகேஷனுக்கு ப்ரெசென்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ நான் உங்கள்ட்ட சொன்னேன் பார்த்தீங்கன்னா, 2 டோக்கன் வந்து அஷ்யூர் ஐடி குடுக்கும்னு சொல்லிட்டு. ஒண்ணு வந்து ஆக்சஸ் டோக்கன். இந்த ஆக்சஸ் டோக்கன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1 ஹவர் தான் வேலிட். ஸோ எவ்ரி 1 ஹவருக்கு அப்புறம் இந்த ஆக்சஸ் டோக்கன் எக்ஸ்பயர் ஆகிடும். ஸோ யூசர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆத்தென்டிகேட் பண்ணணும். ஸோ எவ்ரி டைம் இந்த ப்ராசஸ் நடக்காம இருக்கிறதுக்காக தான் அந்த ரிஃப்ரெஷ் டோக்கன். ஸோ எவ்ரி 1 ஹவர் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிஃப்ரெஷ் டோக்கன் வந்து அஷ்யூர் ஐடியோட போயிட்டு இது பண்ணும். இது மாரி என்கிட்ட இன்னொரு ரெஃப்ரெஷ் டோக்கன் நீ இதுக்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடி குடுத்த ரெஃப்ரெஷ் டோக்கன் இருக்கு. எனக்கு திருப்பியும் ஒரு ஆக்சஸ் டோக்கன் குடு அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ இது மாரி கன்டினியூஸா அந்த ரெஃப்ரெஷ் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா, 90 டேஸ் வரை வேலிடா இருக்கும். ஸோ எவ்ரி 1 ஹவர் ஒன்ஸ் வந்து ரெஃப்ரெஷ் டோக்கன் அஷ்யூர் ஐடி குடுத்து ஒரு ஆக்சஸ் டோக்கன வாங்கி அந்த அப் அப்ளிகேஷன் ஆக்சஸ் வந்து பக்காவா மெயின்டெயின் ஆயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி மாடல் அண்ட் ஆத்தென்டிகேஷன் ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பிளானிங். என்னென்ன பிளான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க எந்த ஒரு ஹைபிரிட் ஆத்தென்டிகேஷன் போறீங்கனாலும், உங்க என்வைரன்மென்ட்ல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏடி கிளீனப் வந்து ரன் பண்ணி ஆகணும். ஏடி கிளீனப்ன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஐடி ஃபிக்ஸ்ன்னு ஒரு டூல் இருக்கு. அந்த டூல ரன் பண்ணீங்க அப்படின்னா, அந்த டூலே வந்து உங்க என்வைரன்மென்ட்ல உள்ள ரிப்போர்ட்ட ஃபுல்லா குடுக்கும். அந்த ரிப்போர்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா,
ஏதாவது டூப்ளிகேட் ப்ராக்ஸி இருக்கா? அப்படியே ப்ராக்ஸி அட்ரஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். டூப்ளிகேட் யுபிஎன் இருக்கா அப்படின்றதெல்லாம் வேலிடேட் பண்ணிட்டு, இருந்துச்சுன்னா அத ஹைலைட் பண்ணணும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, டூப்ளிகேட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, அன்வான்டட் ஆப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அத ரிமூவ் பண்ணணும். அது இல்லாம ஃபுல் ரிப்போர்ட் இருக்கும். உங்களுக்கு நீங்களே வேலிடேட் பண்ணி ஏதாவது அன்வான்டட் அக்கவுண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதையும் டெலீட் பண்றதுனா டெலீட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் வே ஆஃப் கிளீனப் ஆக்டிவிட்டி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி ரெக்வயர்ட் ஆப்ஜெக்ட்ஸ மட்டும் அஷ்யூர் ஐடிக்கு சிங்க் பண்றீங்கன்றத என்ஷூர் பண்ணிக்கலாம். செகண்டா நீங்க பிளான் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு மல்டி ஃபாரஸ்ட் என்விரான்மென்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து முடிஞ்ச அளவு அந்த என்விரான்மென்ட்ட கன்சாலிடேட் பண்ணணும். எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, சப் டொமைன்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் பிரைமரி ஃபாரஸ்ட்க்கு மூவ் பண்ணிட்டு, பிரைமரி டொமைன் மட்டும் எப்படி வச்சுக்கிறது அப்படின்றத நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். அப்புறம் இந்த ஸ் நீங்க டெனன்ட் கிரியேஷன் பண்றீங்கல்ல, பண்ணிட்டு உங்க ஆன் ப்ரிமைஸோட இன்டகிரேட் பண்றத எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரைமரி ஃபாரஸ்ட்டோட தான் நீங்க வந்து இன்டகிரேட் பண்ணணும். சப் டொமைனோட நீங்க இன்டகிரேட் பண்றக்கூடாது. இதெல்லாம் வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு பிளானிங் கன்சிடரேஷன்ஸ். இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு ஸ்மூத்தா அ எந்த ஒரு இஷ்யூமே இல்லாம ஸ்மூத்தா வந்து நீங்க என்ன ஆத்தென்டிகேஷன் ஆப்ஷன்ஸ செலக்ட் பண்றீங்களோ, அது பக்காவா ஒர்க் ஆகும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, பிளானிங் அண்ட் ஐடென்டிட்டி அண்ட் ஆத்தென்டிகேஷன் ஆப்ஷன்ஸ். ஸோ இது இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஆப்ஷன் வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாரி ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, 3 டைப் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் இருக்கு. பாஸ்வேர்ட் ஹேஷிங் பிளஸ் எஸ்எஸ்ஓ, பாஸ் த்ரூ ஆத்தென்டிகேஷன் பிளஸ் சீம்லெஸ் எஸ்எஸ்ஓ, ஏடிஎஃப்எஸ். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு ஹிண்ட் மாரி குடுத்துருக்காங்க. எங்க வந்து ஆத்தென்டிகேஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்ட் சிங்க்ரனைசேஷன்ல முன்னாடியே நான் உங்களுக்கு சொன்னேன். ஆத்தென்டிகேஷன் டைரக்ட்டா வந்து க்ளவுட்ல தான் இருக்கும். பாஸ் த்ரூ ஆத்தென்டிகேஷன்ல யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து க்ளவுட்ல வாங்கும். பட் வேரிஃபிகேஷன் வந்து ஆன் ப்ரெமிஸ் ஐடியில தான் இருக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆன் ப்ரெமிஸ்ல மட்டும் தான் இருக்கும். ஏடிஎஃப்எஸ் என்வைரன்மென்ட்ல. இது மாரி நெறைய கம்பேரிசன் இருக்கு. இத வந்து நான் என்னுடைய அ வீடியோ யூடியூப் வீடியோ கமெண்ட்ஸ்ல பப்ளிஷ் பண்றேன். நீங்க பார்த்துட்டு நீங்க ஈஸியா வந்து உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்றத டிசைட் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோல. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தனாலும் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அந்த கொரீஸ்க்கு நான் ஆன்சர் பண்றேன். Thank you for watching this video.